கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க, அதிலும் ஊழியக்காரர்கள் முழுக்க தவறாய் விளங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சரியாய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வசனத்தை ஒழுங்காய் விளங்கிக் கொள்ளாத நிறைய ஊழியக்காரர்கள் இயேசு செய்யாத பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தடுமாறிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் இந்த வசனம் சில ஊழியர்களை குழப்பி விடுகிறது. என்னவென்றால், ஐயோ, நான் இயேசு செய்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அதை விட்ட செய்ய வேண்டும். புறஜாதியார் அன்று அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு யார் தெரிந்தது? கிறிஸ்து. அதனால் அந்த கிறிஸ்துவினுடையவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். கிறிஸ்தவன் என்ற சொல்லின் அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவை போன்றவன், கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுகிறவன். என்னது? கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை போன்றவன், கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுகிறவன். இப்போ அன்பானவர்களே, கிறிஸ்தவன் என்றால் இயேசு செய்த காரியங்களை செய்கிறவன், அவ்வளவுதான். இயேசு செய்கிற காரியங்களை செய்கிறவன். இப்போ இதை பார்த்தவுடன் அல்லது இதை கேட்டவுடன் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய ஆசை என்னவென்றால், கிறிஸ்து செய்த காரியங்களை நானும் செய்ய வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார்? பிசாசு துரத்தினார், நானும் பிசாசு துரத்த வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார்? ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்தார், நானும் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார்? நோயாளிகளை சுகமாக்கினார், நானும் நோயாளிகளை சுகமாக்க வேண்டும். இயேசு இப்படி இயேசு செய்த காரியங்களை செய்ய அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் முழுக்க, அதிலும் ஊழியக்காரர்கள் முழுக்க தவறாய் விளங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சரியாய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது ஒரு முன் உரையின் அம்சம்தான், அது அல்ல செய்தி. செய்திக்கு பிறகு வருவோம். யோவான் 14:12 யாராவது பைபிளில் வாசிங்க. யோவான் 14:12 என்ன சொல்லுகிறது என்று. மெய்யாகவே இயேசு என்ன சொல்லுகிறார் என்று வசனத்தை வாசித்து விட்டு அப்புறம் அந்த வசனத்தை எப்படி பிள்ளையாய் அவன் புரிந்து வைத்திருக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சரி, வாசிங்க தங்கச்சி, கவனிங்க. யோவான் 14:12 வாசிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நல்லா கவனிங்க. நான் செய்கிற கிரியைகளை இயேசு சொல்லுகிறார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அது மாத்திரமல்ல, வாசிங்க. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ற தெய்வமே, நான் செய்த கிரியைகளை செய்வான், ஆனால் நான் செய்யாததையும் செய்வான், என்னை விட பெரிய பெரிய காரியங்களையும் செய்வான் என்று. இந்த வசனத்தை ஒழுங்காய் விளங்கிக் கொள்ளாத நிறைய ஊழியக்காரர்கள் இயேசு செய்யாத பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தடுமாறிக்கொண்டு திரிகிறார்கள். ஒரு இன்றைக்கு நீங்கள் யூடியூபுக்கு போனால் அந்த யூடியூபில் இருக்கிற கிறிஸ்தவ அசிங்கங்கள் நம்முடைய சாட்சிகளை கெடுத்து கொண்டிருக்கின்றன. இப்போ பாருங்கள் அன்பானவர்களே, ஆவியின் அபிஷேகம் என்பது உண்மை, தேவ வல்லமை என்பது உண்மை, சுகமாக்குவது என்பது உண்மை. நான் முழுக்க பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவன். ஆகவே பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள் நம்புகிற அத்தனையும் நம்புகிறவன் நான். 79ஆம் ஆண்டிலிருந்து அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் ஜெபித்து கூட எத்தனையோ நோயாளிகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். நான் ஜெபித்து கூட எத்தனையோ ஜனங்கள் விழுந்து எழும்பி உருண்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை. இவையெல்லாம் உண்மையாக இருக்கின்ற விஷயங்கள். ஆனால் இந்த வசனம் சில ஊழியர்களை குழப்பி விடுகிறது. என்னவென்றால், ஐயோ, நான் இயேசு செய்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அதை விட்ட செய்ய வேண்டும் என்று சொல்லி சபையிலே ஜனங்களை கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அப்படின்றோம். இந்த பக்கத்தில் 60 பேர் விழுகிறான். அப்புறம் அப்படின்னோடனே இந்த பக்கம் 60 பேர் விழுகிறான். எல்லாம் 4-10 பேர் மேடைக்கு வாங்குறான். மேடையில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு இப்போ
ஊஃப் அப்படின்னா அவன் எல்லாம் விழுகிறான், இப்படி கோடு கீறான், எல்லாம் யூடியூப்ல இருக்கு. இந்த கோட்டை தாண்டி வரப்பார், அவர் வர முடியலையா, அப்படியே அதில் முட்டிக்கிட்டு அவர் விழுகிறாராம். இந்த மாதிரி கிறிஸ்தவ கிறுக்கர்கள், கிறிஸ்தவ காமெடியர்கள் கிறிஸ்தவ அசிங்கங்களை கிறிஸ்தவமாக்கி கொண்டு எங்களுடைய பெயர்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜாம்பவான்களுக்கு இப்போ இங்கேன்னு அவங்க இல்லை, இது வந்து நிகழ்ச்சி பிற்காலத்தில் யூடியூப்பில் வருது தானே. அப்போ யூடியூப்பில் இப்படிப்பட்ட ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இயேசுவை விட அற்புதம் செய்கிறவர். அவரிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களும் கேட்டுக்கிறீங்க இந்த கேள்வியை. இப்போ யோவான் 14:12 நான் விசுவாசிக்கிற பைபிளில் தானே இருக்குது, இப்போ நீங்கள் விசுவாசிக்கிற பைபிளில் தானே இருக்குது. அது நீங்கள் விளங்கி கொண்டது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கிறிஸ்தவ ஜாம்பவான் எனக்கு ஒரு காரியத்தை நிரூபித்து காட்ட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இயேசு செய்த காரியங்களை செய்வான் அல்லவா? இயேசு ஒரு தடவை 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 ஆண்களை போஷித்தார். அந்த ஆண்கள் போக பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்திருந்தார்கள். வேண்டாம், அவர்தான் டிஸ்கவுண்ட். 5000 பேர்னே நம்ம குறைச்சி கொடுப்போம். இவருக்கு பாவம் தான். இந்த ஜாம்பவான் இப்போ ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம் செய்ய போகிறார்? இயேசு செய்த அற்புதம். இப்போ அவர் என்ன செய்ய முடியும்? அவருக்கு இயேசுவை விட செய்ய முடியும். அதாவது இயேசு 5000 ஆண்களுக்கு கொடுத்தாருனால் இவர் அதை விட கொடுக்க முடியும். வேண்டாம், அந்த 5000ல் 2 சைவரை நான் வெட்டுறேன், 50 பேரை கொண்டாடுறேன், வெறும் 50 பேர். ஆனால் 5 அப்பம் 2 மீன் கொடுத்துருவேன். இஸ்ரவேல் ஒரிஜினல் அப்பம் இயேசு செய்தாரே, அந்த இயேசு பயன்படுத்தின அந்த ரக அப்பம், அந்த ரக மீன். பாஸ்டர் பொங்கைக்கு ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டோமே சிஸ்டர், நல்லா சாப்பிட்டோமே அங்கே. அந்த மீனில் 5 அப்பம் கொண்டாந்தாச்சு. நீ ஒன்றும் 5000 பேருக்கு கொடுக்க வேண்டாம், 50 பேருக்கு இதை கொடு. மிச்சப்பட்ட கூடைகளெல்லாம் நிறைக்க வேண்டாம். அங்கே மிச்சமாக 12 கூடை நிறைய அடைத்தார்கள். அதெல்லாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீ மிச்சம் வைக்கவே வேண்டாம். இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 50 பேருக்கு கொடுத்து காட்டு. இயேசு செய்ததை விட குறைவாய்த்தானே செய்ய சொல்லுகிறேன். எவ்வளவு குறைச்சிட்டேன் பாருங்க. எவனுக்காவது செய்ய முடியுமா? சவால் விடுகிறேன், எவனுக்காவது செய்ய முடியுமா? முடியாது. இன்னொன்று, கடலில் புயல் வந்தால் எப்படி வரும்? கடலில் புயல் வர்ற மாதிரி வரும். அலை எல்லாம் பயங்கரமாக அடிக்கும். சீஷர்கள் கடலிலே புயலிலே மாட்டிக்கொண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு பதறிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த புயல் அடித்து கொண்டிருக்கும் கடலின் மேல் நடந்து வருகிறார். இப்போ இயேசுவை விட அதிகமாய் செய்ய போகிற பாஸ்டர், கடல்ல எல்லாம் நடக்க வேண்டாம், புயலெல்லாம் நாங்கள் தரமாட்டோம். ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல், வெறும் 10 அடி தான் அகலம். நான் அந்த கழுத்துலையும் அந்த லைஃப் வெஸ்டையும் மாட்டிடுவேன், ஏன்னா அமிழாமல் இருக்கிறதுக்கு. அதனால பயப்படவும் தேவையில்லை. அங்கேருந்து நடந்து வர தேவையில்லை, வேணும் ஓடி கூட வந்து அந்த அந்த ஸ்விமிங் பூலில் காலை வச்சு அந்த பக்கம் தாண்டிடலாம். இயேசு அப்படியெல்லாம் இல்லை. அவர் லைஃப் ஜாக்கெட் போடலை, அவர் ஓடி வரல, அவர் அந்த புயல் அடித்த அந்த கடலில் அழகாய் நடந்து வந்தார். நான் ஒரு பிரச்சனை இல்லாத ஸ்விமிங் பூல் தான் தரப்போகிறேன். அந்த 10 அடியில் இவர் கொஞ்சம் வேகமாக சரி நடந்து அந்த பக்கம் போயிட்டு காட்டணும். எத்தனை பாஸ்டருக்கு இதை செய்ய முடியும்? செய்ய முடியுமா? அதிலிருந்தே என்ன தெரியுது? இந்த வசனம் என்னத்தையோ இடிக்குது. இப்போ இயேசுவானவர் சொன்னது உண்மையிலேயே அதுதான் என்றால், தமிழிலே வாசிக்கும் பொழுது நமக்கு புரிந்தது அதுதான் என்றால் நடக்க வேண்டுமே. இப்போ நான் முதல் நான் பிரசங்கம் செய்தது 1981ஆம் ஆண்டு. இப்போ எத்தனை வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? 81லேருந்து 2017 வரைக்கும் எத்தனை வருஷம்? கணக்கு ஓடாது எனக்கு. 36 வருஷம் பிரசங்கம் பண்ணுறேன். நான் முழு நேர பாஸ்டர் ஆகி 31 வருடங்கள். 1986ஆம் ஆண்டு February 10 நான் பாஸ்டர் ஆனேன். 31 வருஷம் பாஸ்டராக இருக்கிறேன். ஸ்விம்மிங் பூலில் ஒழுங்காக நீந்தி கூட போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நீந்தும் போதே களைப்பு வந்துடுது. வணங்க தான் 5 அப்பம் 2 மீனை 10 பேருக்கு கொடுக்குறதே கஷ்டம். ஏன்னா ஒரு அப்பத்தை 2 பாதியாக பிரித்தோன்னா எல்லாருக்குமே பத்தாமல் போயிடுது. அப்போது
இதில் ஏதோ ஒன்று இருக்கிறதல்லவா, இயேசுவை போல மாற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எல்லாரும் நினைப்பது எதை தெரியுமா? இயேசு செய்தது போல அற்புதம் செய்ய வேண்டும், இயேசு செய்தது போல பிசாசுகளை துரத்த வேண்டும், இயேசு செய்தது போல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று. இதெல்லாம் முடியாது. இந்த இயேசுவை போல செய்வது, இயேசுவை விட செய்வது, இதெல்லாம் சாத்தியமல்ல. இயேசு அவர் செய்வதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது. அதனால தான் 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 50 பேருக்கு சாப்பாடு கொடுத்து பார், ஸ்விம்மிங் பூலிலே நடந்து பார் என்றெல்லாம் நான் சொல்லுகிறேன். முடியுமா? முடியாது. இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. இப்போது இயேசுவானவர் ஒரு சிறு பெண்ணை பார்த்து தலி தாகுமி என்று சொல்லி அவர்களை உயிரோடு எழுப்பினார். லாசரு மரித்து போய் 4 நாட்களுக்கு பிறகு எழுப்பினார். நிறைய பாஸ்டர்மார் இயேசுவை விட அதிகமாய் செய்கிறார்கள். எப்படி என்றால், இவர்கள் போய் ஜெபித்துட்டு வந்தால் அவன் செத்தே போகிறான். இயேசு அப்படி செஞ்சு ஒரு நாள் நடக்கலே. அந்த விதத்தில் நெகட்டிவ் விஷயத்தில், எதிர்மறையான விஷயத்தில் இயேசுவை விட அதிகமாக நம்மால் செய்கிறான். ஆனால் நல்ல விஷயத்தில் இயேசுவை போலவோ அதை விடவோ நாம் செய்ய முடியாது. அப்போ இந்த யோவான் 14:12 இயேசு சொன்னது எதை சொல்லுகிறார்? அந்த கிரேக்க மொழியிலே என்னை விட அதிகமாக என்பது எதை குறிக்கும் தெரியுமா? எண்ணிக்கை அடிப்படையிலே இயேசுவானவர் 3.5 வருஷங்கள் தான் ஊழியம் செய்தார். இந்த உலகத்திலே 33.5 வருஷங்கள் தான் இயேசுவானவர் மனிதனாய் வாழ்ந்தார். அவருடைய ஊழியத்தை 30 வயதில் தொடங்கினார். 33 வயதில் சிலுவைக்கு போய்விட்டார். அவர் 3 ஆண்டுகள் செய்தார். ஆனால் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் என்னை விட அதிக காலம் அதிகமாக நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வீர்கள். அதிக கால ஊழியம். நான் 3 வருடம் செய்தேன், நீங்கள் 30 வருடம் செய்வீர்கள், 15 வருடம் செய்வீர்கள், 50 வருடம் செய்வீர்கள். அதிக காலம் நீங்கள் எனக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதனை தான் அவர் குறித்தாரே ஒழிய, தரத்தின் அடிப்படையில் நான் செய்த அதே தரத்தில் செய்வார்கள், நான் செய்த தரத்தை விட உயர்ந்த தரத்தில் செய்வார்கள் என்றெல்லாம் இயேசுவானவர் சொல்லவே இல்லை. இப்போ புரியுதா?